610 அடி உயர கட்டிட அளவுல பெரிய விண்கல் ஒன்று மணிக்கு 41,000 கிலோமீட்டர் வேகத்துல பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறதா நாசா விஞ்ஞானிகள் எச்சரிச்சிருக்காங்க. இந்த விண்கல் மட்டும் இல்லாம மற்றொரு சிறிய விண்கலும் பூமியை நோக்கி பல லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல வந்துகிட்டு இருக்கிறதா இந்த விண்கற்களின் பாதிய விஞ்ஞானிகள் கண்காணிச்சிட்டு வராங்க. விண்வெளியில இருந்து பூமியை நோக்கி நூற்றுக்கணக்கான விண்கற்கள் தினமும் கடந்து போய்கிட்டு தான் இருக்கு. சில விண்கற்கள் பூமியில விழும் சம்பவங்களும் அவ்வப்போது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதே நேரம் இதுல மிகப்பெரிய விண்கற்கள் மட்டுமே பேசு பொருளாக மாறப்பட்டு வருது. பெரும்பாலான விண்கற்கள் வளிமண்டலத்துல எரிந்து துகள்களாக போயிடும் அப்படின்னாலும் கூட அரிதாக சில விண்கற்கள் பூமி மேல விழுவதும் நடந்திருக்கு. அந்த மாதிரி பூமிக்கு நெருக்கமாக சில விண்கற்கள் வரும்போது அது பூமி மேல விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறது குறித்து விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டுட்டு வராங்க. அவ்வப்போது பூமியில விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடிய விண்கற்கள் குறித்த ஆய்வை விஞ்ஞானிகள் மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில பூமியை நோக்கி 2 மிகப்பெரிய விண்கற்கள் வருவதாக நாசா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. 2024 KH3 மற்றும் 2024 PK1 அப்படிங்கிற விண்கற்கள் பூமியை மிக நெருக்கமாக கடந்து செல்லும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இதுல 2024 KH3 அப்படிங்கிற விண்கல் பாத்தீங்கன்னா அளவுல ரொம்பவே மிகப்பெரியது அப்படின்னு விஞ்ஞானிகள் அலர்ட் செஞ்சுட்டு வராங்க. 41,125 கிலோமீட்டர் வேகத்துல வந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த விண்கல் 610 அடி உயரம் கொண்டதாக இருக்கு அப்படின்னு எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காங்க. எனவே இந்த விண்கல் பூமியில மோதினால் மிகப்பெரிய அளவில் சேதத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இந்த விண்கற்கள் பூமி மீது மோத வாய்ப்பு இல்லை அப்படின்னும் பூமிக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லாம கடந்து சென்றுடும் அப்படின்னும் விஞ்ஞானிகள் கூறிட்டு வராங்க. இந்த விண்கல் மீண்டும் வரும் 2037 ஜூன் மாதம் பூமியை நோக்கி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள் கூறிட்டு வராங்க. அதே மாதிரி அளவுல மிகச்சிறிய 2024 PK1 அப்படிங்கிற விண்கலும் பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கான். இந்த விண்கல் 6,04,60,000 கிலோமீட்டர் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். 110 அடி உயரம் கொண்ட இந்த விண்கலும் இன்னைக்கு பூமிக்கு மிக அருகில் வந்து கடந்து செல்லும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லிட்டு வராங்க. இந்த இரு விண்கற்களையும் நாசா மட்டுமின்றி பிற விண்வெளி ஆய்வு மையத்தை சேர்ந்த விஞ்ஞானிகளும் உன்னிப்பா கவனிச்சுட்டு வராங்க. கடைசி நேரத்துல விண்கல் தன்னுடைய பாதையை மாற்ற வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் கூட இந்த விண்கல் செல்லக்கூடிய பாதையை விஞ்ஞானிகள் தீவிரமா கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.